தண்ணீரை சிறிது நேரம் கொதிக்க விடு. இப்போ நம்ம ஏதோ சமைச்சிட்ருக்கோன்னா தண்ணியை கொஞ்சம் நேரம் கொதிக்க விடு அதுக்கப்புறம் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். Let the water boil for a while. Let the water boil for a while. Let the water boil அப்படின்னா தண்ணியை கொதிக்க விடு, கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு let the water boil for a while அப்படின்னா கொஞ்ச நேரம். Let the water boil for a while. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் நேற்று ஜாலியாக இருந்தேன். நேற்று நான் ஜாலியாக இருந்தேன், ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு, நேற்று ஜாலியாக இருந்தேன், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். I had so much fun yesterday. I had so much fun yesterday. I had fun அப்படின்னா வந்து ஜாலியாக இருந்தேன், என்ஜாய் பண்ண அது மாதிரி. so much fun நான் ரொம்ப ஜாலியாக இருந்தேன். yesterday அப்படின்னா நேற்று. I had so much fun yesterday. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த குழம்பில் இன்னும் கொஞ்சம் உப்பு போடு. இதில் உப்பு பத்தலை, இன்னும் கொஞ்சம் உப்பு போடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். Add little more salt in this gravy. Add little more salt in this gravy. Add little more salt அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உப்பு போடு. In this gravy அப்படின்னா இந்த குழம்புக்கு கிரேவின்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ add little more salt in this gravy. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நாம் நேற்று இதை தான் பார்த்தோமா. நேற்று நம்ம பார்த்தோம்ல அது இதுதானா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம் கெஸ் பண்ணுங்க. Is this the same what we saw yesterday? Is this the same what we saw yesterday? Is this the same அப்படின்னா அதுதானா, நம்ம நேற்று பார்த்தோம்ல அதுதானா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? ஸோ அதுதானா அப்படிங்கிறதுக்கு is this the same. என்னது நம்ம நேற்று பார்த்தோம்ல what we saw, நம்ம என்ன நேற்று பார்த்தோமோ அது இதுதானா, நேற்றுங்கிறதுக்கு yesterday. Is this the same what we saw yesterday? saw அப்படின்னா சீயோட past tense சானா பார்க்குறது. ஓகேவா? ஸோ is this the same what we saw yesterday? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் உன்னை பார்க்க விரும்புகிறான். அவன் உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. He wants to see you. He wants to see you. He wants அப்படின்னா அவன் விரும்புகிறான், அவன் ஆசைப்படுறான். எதுக்கு? to see you. சீனா பார்க்குறது. ஸோ see you ஒன்றை பார்க்குறதுக்கு அவன் ஆசைப்படுறான், விரும்புகிறான். He wants to see you. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நேற்று மறைத்து வைத்த என்னுடைய ஷூ எங்கே. இப்போ 2 பேர் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ ஏதோ ஷூவெல்லாம் மறைச்சி வச்சு விளையாடுறாங்க. நேற்று மறைச்சி வச்சுல அந்த ஷூ எங்கே அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம் கெஸ் பண்ணுங்கள். Where is my shoe which you hid yesterday? Where is my shoe அப்படின்னா என்னோட ஷூ எங்கே, எந்த ஷூ? which you hid. hidனா ஹைடுனா மறைக்கிறது. ஸோ ஹைடோட past tense, நேற்று தானே மறைச்சான் அதனால hid. ஓகேவா? ஸோ ஹைடோட past tense hid. which you hid yesterday அப்படின்னா நேற்று. ஓகேவா? ஸோ வேர் இஸ் மை ஷூ which you hid yesterday. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன்னுடைய அம்மா சந்தோஷமாக இருப்பார்கள். உன்னோட நீ பண்ணுறதை பார்த்துட்டு உங்கள் அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். Your mom will be very happy. Your mom will be very happy. Your mom அப்படின்னா உன்னோட அம்மா, அம்மாவை மாம் சொல்லலாம், இல்லைன்னா மதர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம சும்மா நார்மலாக பேசுகிற மாதிரி மாம். யுவர் மாம் வில் பி அப்படின்னா இருப்பாங்க இனிமே. ஓகே? ஸோ யுவர் மாம் வில் பி வெரி ஹாப்பி அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக, அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ இப்போது உன்னுடைய சாப்பாடை சாப்பிடலாம். இப்போ நீங்கள் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். யூ கேன் ஹாவ் யோர் மீல் நவ். யூ கேன் ஹாவ் யோர் மீல் நவ். மீல் அப்படின்னா சாப்பாடு. ஓகேவா? ஸோ யூ கேன் ஹாவ் அப்படின்னா நீங்கள் சாப்பிடலாம். யூ கேன் ஹாவ் யோர் மீல் நவ். நவ்னா இப்போ. ஸோ யூ கேன் ஹாவ் யோர் மீல் நவ். இப்போ நீங்கள் சாப்பிடலாம். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னால் இதை ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். I can't accept this. I can't accept this. accept அப்படின்னா ஏற்றுக்கிறது. ஸோ I can't accept. can'tனா முடியாது. ஸோ I can't accept அப்படின்னா என்னால் ஏற்றுக்க முடியாது. thisனா இதை. I can't accept this. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்னும் உனக்கு நேரம் இருக்கிறது. இப்போ நம்ம ஏதோ ஒன்று தப்பாக பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை இப்போயும் டைம் இருக்குது, நீ போய் அதை மாற்று அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போயும் நேரம் இருக்குது, இப்போயும் டைம் இருக்குது அப்படின்னு. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். You still have time. You still have time. You still அப்படின்னா உனக்கு இன்னமும், have time அப்படின்னா நேரம் இருக்குது. You still have time. உனக்கு இன்னும் நேரம் இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம்.
நான் ஆசைப்பட்ட எதுவும் நடக்கவில்லை. நான் எதெல்லாம் ஆசைப்பட்டனோ அது எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. திங்ஸ் ஐ wished ஃபார் didn't happen. திங்ஸ் ஐ wished ஃபார் didn't happen. விஷ் அப்படின்னா ஆசைப்படுறது. ஸோ திங்ஸ் ஐ wished ஃபார், நான் எதுக்கெல்லாம் ஆசைப்பட்டனோ didn't happen அப்படின்னா நடக்கலை. இதுவே நான் ஆசைப்பட்ட எல்லாம் நடந்தது அப்படின்னா திங்ஸ் ஐ wished ஃபார் happened. ஓகேவா? happened அப்படின்னா நடந்தது. திங்ஸ் ஐ wished ஃபார் didn't happen அப்படின்னா நடக்கலை. ஓகேவா? ஸோ திங்ஸ் ஐ wished ஃபார் didn't happen. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவள் ஆசைப்பட்ட எதுவும் அவளுக்கு கிடைக்கவில்லை. அவள் என்னெல்லாம் வேணும்னு ஆசைப்பட்டாலும் எதுவுமே அவளுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. She didn't get anything she asked for. She didn't get anything she asked for. She didn't get anything அப்படின்னா அவளுக்கு எதுவுமே கிடைக்கல, அவள் எதுவுமே வாங்கலை, அவளுக்கு எதுவுமே கிடைக்கல. ஏன்னா இது she asked for, அவள் எதெல்லாம் கேட்டாலோ, அவள் ஆசைப்பட்டாலோ, அவள் ஆசைப்பட்ட எதுவுமே அவளுக்கு கிடைக்கல. She didn't get anything she asked for. இதுவே அவள் ஆசைப்பட்ட எல்லாமே அவளுக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்லணும்னா she got everything she asked for. She got everything she asked for. She got everything அப்படின்னா அவளுக்கு எல்லாமே கிடைச்சது. என்னது? she asked for. அவள் எதெல்லாம் கேட்டாலோ அது எல்லாமே அவளுக்கு கிடைச்சது. ஓகேவா? அவன் உன்னை பார்க்க விரும்பவில்லை. அவன் உன்னை பார்க்க விரும்பலை, அவன் உன்னை பார்க்க மாட்டேன்னு சொல்கிறான், அவன் உன்னை பார்க்க விரும்பலை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதான் சென்டென்ஸ். அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. உன்னுடைய பெரியப்பா பையன் நேற்று வீட்டிற்கு வந்தான். உன்னோட பெரியப்பா பையன் நேற்று வீட்டுக்கு வந்தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? Your cousin came home yesterday. Your cousin அப்படின்னா உன்னோட பெரியப்பா பையன், சித்தப்பா பையன், யாராக இருந்தாலும் கசின் தான் சொல்லணும். ஓகேவா? ஸோ your cousin came home, வீட்டிற்கு வந்தான். கம் ஓட பாஸ்ட் டென்ஸ் கேம், வந்தான், நேற்று வந்தானால கேம். நேற்று அப்படிங்கிறதுக்கு yesterday. Your cousin came home yesterday. ஓகேவா? நான் உன்னை தவறாக நினைத்து விட்டேன். நான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன்ப்பா, சாரிப்பா அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. ஐ மிஸ் அண்டர்ஸ்டுட் யூ. ஐ மிஸ் அண்டர்ஸ்டுட் யூ. மிஸ் அண்டர்ஸ்டுட் அப்படின்னா தப்பாக நினச்சிட்டேன். மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா தப்பாக நினைக்கிறது. மிஸ் அண்டர்ஸ்டுட் அப்படின்னா முன்னாடி நினச்சது. ஓகேவா? ஸோ அதனால் மிஸ் அண்டர்ஸ்டுட் யூ அப்படின்னா உன்னை, நான் உன்னை தவறாக நினைத்து விட்டேன். ஐ மிஸ் அண்டர்ஸ்டுட் யூ. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் என்னிடம் எதுவும் சொல்லவில்லை. அவன் என்கிட்ட எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். He didn't tell me anything. He didn't tell me anything. He didn't tell அப்படின்னா அவன் என்கிட்ட சொல்லலை. ஹீனா அவன், didn't tell அப்படின்னா சொல்லவில்லை. மீ அப்படின்னா என்னிடம், anything அப்படின்னா எதுவும். அவன் என்னிடம் எதுவும் சொல்லவில்லை. He didn't tell me anything. அவன் என்னிடம் சொல்லவில்லை, அவன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லணும்னா அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. He didn't tell me. He didn't tell me. He didn't tell அப்படின்னா அவன் சொல்லலை. ஓகேவா? மீ அப்படின்னா என்னிடம். He didn't tell. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ என்னிடம் எல்லாவற்றையும் சொன்னாய். நீ என்கிட்ட எல்லாமே சொன்ன அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. You told me everything. You told me everything. You told me அப்படின்னா நீ என்கிட்ட சொன்ன. everything அப்படின்னா எல்லாமே, நீ என்கிட்ட எல்லாமே சொன்ன. You told me everything. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ என்னிடம் முன்கூட்டியே சொல்லவில்லை. நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. You didn't tell me earlier. You didn't tell me earlier. You didn't tell me அப்படின்னா நீ என்கிட்ட சொல்லலை. earlier அப்படின்னா முன்னாடியே. You didn't tell me earlier. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ ஏன் என்னிடம் முன்கூட்டியே சொல்லவில்லை. நீ ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. Why didn't you tell me earlier? Why didn't you tell me earlier? Why didn't you tell me அப்படின்னா நீ ஏன் என்கிட்ட சொல்லலை. earlier அப்படின்னா முன்னாடியே. Why didn't you tell me earlier? நீ ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் உன்னிடம் ஏதாவது சொன்னானா.
அவன் உன்கிட்ட ஏதாச்சும் சொன்னானா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. Did he tell you anything? Did he tell you anything? Did he tell you அப்படின்னா அவன் உன்கிட்ட சொன்னானா? Did he tell you anything அப்படின்னா அவன் உன்கிட்ட ஏதாவது சொன்னானா? ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் உன்னிடம் ஏதோ சொல்ல ஆசைப்படுகிறான். அவன் உன்கிட்ட என்னமோ சொல்லணும்னு நினைக்கிறான். அவன் உன்கிட்ட ஏதோ சொல்லணும்னு ஆசைப்படுறான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. He wants to tell you something. He wants to tell you something. He wants to tell you அப்படின்னா அவன் உன்கிட்ட சொல்கிறதுக்கு விரும்புகிறான், ஆசைப்படுறான், நினைக்கிறான். சம்திங் அப்படின்னா ஏதோ, அவன் உன்கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறான். He wants to tell you something. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ என்னிடம் ஏதாவது சொல்ல விரும்புகிறாயா? நீ என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா? நீ ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. Do you want to tell me anything? Do you want to tell me anything? Do you want to tell me அப்படின்னா நீ என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறியா? anything அப்படின்னா ஏதாவது. Do you want to tell me anything? நீ என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா? ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் உன்னிடம் எதுவும் சொல்ல விரும்பவில்லை. அவன் உன்கிட்ட எதுவுமே சொல்கிறதுக்கு விரும்பலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். He doesn't want to tell you anything. He doesn't want to tell you anything. He doesn't want to tell you அப்படின்னா அவன் உன்கிட்ட சொல்ல விரும்பலை. He doesn't want to tell you anything அப்படின்னா அவன் உன்கிட்ட எதுவும் சொல்ல விரும்பலை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ என்னிடம் முன்கூட்டியே சொல்லி இருக்க வேண்டும். நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. You should have told me earlier. You should have told me earlier. You should have told me அப்படின்னா நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும். You should have told me earlier அப்படின்னா நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும். You should have told me earlier. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ என்னிடம் சொல்லி நல்ல காரியம் செய்தாய். நல்ல வேலை நீ என்கிட்ட சொன்ன அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. You did good by telling me. You did good by telling me. You did good அப்படின்னா நீ நல்ல காரியம் செஞ்ச, நீ நல்லது செஞ்ச. என்னது? by telling me, என்னிடம் சொல்லி. You did good by telling me. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் என்னிடம் ஏதாவது சொன்னானா? அவன் என்கிட்ட ஏதாச்சும் சொன்னானா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. Did he tell me anything? Did he tell me anything? Did he tell me அப்படின்னா அவன் என்கிட்ட சொன்னானா? Did he tell me anything? அவன் என்கிட்ட ஏதாவது சொன்னானா? ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னை தவறாக புரிந்து கொள்ளாதே. என்னை தப்பாக நினச்சிக்காத, என்னை தப்பாக புரிஞ்சுக்காத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. Don't misunderstand me. Don't misunderstand me. Don't misunderstand அப்படின்னா தப்பாக நினச்சிக்காத. me அப்படின்னா என்னை. Don't misunderstand me. என்னை தப்பாக நினைக்காத. ஓகேவா? நீ என்னிடம் என்ன சொன்னாய்? நீ என்கிட்ட என்ன சொன்ன? நான் சரியாக கேட்கல. நீ என்கிட்ட என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதான் சென்டென்ஸ். அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. ஒரு லைக்மே மீன்ஸ் லாட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்களை மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கணும் ஆசைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஒரு மறந்துடாம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போட வீடியோஸ் உங்களுக்கு ஹோம் பேஜில் காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.